காலாப்பட்டு சாசன் கம்பெனி மீது போட்ட வழக்கை வாபஸ் பெற பஞ்சாயத்து கூட்டத்தில் கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது சங்கத் தலைவர் போலீசில் புகார். புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் சாசன் கம்பெனி விவகாரம் கடந்த சில நாட்களாக தொகுதி எம்எல்ஏ திரு கல்யாணசுந்தரம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் செந்தில் ஆகியோருக்கிடையே கடுமையான விமர்சனங்களை இருவரும் மாறி மாறி கூறிக்கொண்டு பேசிய வீடியோ உள்ளூர் வாட்ஸ்அப் குழுவில் வெளியாகி கடந்த சில நாட்களாக பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கத்தின் தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன் ஆகியோர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் துணை ஆய்வாளர் சண்முகவேலிடம் நேரில் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் காலாப்பட்டு பகுதியில் கடந்த காலங்களில் இங்குள்ள சாசன் மருந்து கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயில் மீனவர்களின் வலைகள் சிக்கி மீனவர்களின் புகார் காரணமாக மக்கள் சங்கம் சார்பில் கடந்த 2023இல் சென்னை தெற்கு மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு எண் 189 கீழ் 2023இல் வழக்கு தொடுத்து கடந்த 2025 ஜனவரி 22இல் ஒரு தீர்ப்பு மீனவர்களுக்கு ஆதரவாக வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பின்படி கம்பெனி நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடந்த 10 மாத காலமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருந்து வருகின்றனர். வலையிழந்த மீனவர்களுக்கு இழப்பீடும் வழங்கவில்லை. தீர்ப்பின்படி கழிவுநீர் குழாய்களை கடலிலிருந்து வெளியே எடுக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 1 மாத காலமாக ஊரில் உள்ள கம்பெனி ஆதரவாளர்கள் சிலர் கம்பெனி தூண்டுதல் காரணமாக ஊரில் திருவிழாவிற்கு கொடுக்கும் பணத்தை கொடுக்காமல் நிறுத்தி வைத்து குமார் கம்பெனி மீதான வழக்கை வாபஸ் வாங்கினால் கொடுப்பேன் என்று கம்பெனி கூறுவதாக கடந்த சில நாட்களாக கம்பெனி ஆதரவாளர்கள் என்னையும் சங்கத்தின் நிர்வாகிகள் சிலரையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொலை செய்து உதைப்பதாகவும் பேசி வருகின்றனர். இன்று காலை சுமார் 8 மணியளவில் காலாப்பட்டு கடற்கரையில் நடந்த மீனவ பஞ்சாயத்து பொதுக்கூட்டத்தில் கம்பெனி வழக்கு பற்றி பேசி கூட்டத்தில் பல பேர் முன்னிலையில் காலாப்பட்டு ஆறுமுகம் மகன் ஏழுமலை என்பவர் தனது ஆதரவாளர் பி மூர்த்தி மற்றும் சில பேருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு சாசன் மீது போட்ட வழக்கை குமார் வாபஸ் வாங்கவில்லை என்றால் அவரை வீடு புகுந்து உதைக்க வேண்டும் என பொதுமக்களை தூண்டிவிட்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை அங்கு கூட்டத்திலிருந்து சிலர் அந்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எனக்கு அலைபேசியில் தெரிவித்துள்ளனர். எனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதனை காலாப்பட்டு காவல் நிலையம் விசாரணை செய்து தகுந்த சட்ட நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது. காலாப்பட்டு கம்பெனி விவகாரம் அடுத்தடுத்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது.